மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு தொடர்நிலைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன் நான் கூறியது போல திமுக கூட்டணி உடைகிறதா என்ற கேள்வி தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தற்போது தாவேகாவிற்கு மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கவில்லை. 105 இடங்கள் தான், அந்த 105 110க்குள்ளாவே வந்து கொண்டிருக்கிறது. 118 என்பதுதான் மேஜிக் நம்பர். அந்த மேஜிக் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை அவர்கள் இலக்கை தொடுவார்களா என்றால் தற்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் உடைகிறதா என்ற கேள்வி ஏன் எழுப்பினோம் என்றால், தாவேகா நிர்வாகிகள் சிலருடன் நாம் பேசிய பொழுது அவர்கள் பெயர் குறிப்பிடவில்லை. விரைவிலே நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம், ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்க என்று கூறினார்கள். அது என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸிலே 3-4 பேர் தற்போது முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் காங்கிரஸ், அதே போன்று இடதுசாரிகள் போன்றோருடைய கை எங்களுக்கு வரும் என்ற வகையிலே அவர்கள் நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸ், அதே போன்று இடதுசாரிகள், அது மட்டுமல்லாமல் விசிகாவிலும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம், அவர்களும் கை நீட்டுவதற்கான வாய்ப்பு எங்களிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தினையும் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல. இது தாவேகா நிர்வாகிகளுடன் பேசிய போது அவர்கள் உறுதி செய்த ஒரு தகவல். அவர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. 4 பேர் முன்னிலையில் இருக்கிறார்கள். வெற்றி பெற்றால்தான் இறுதியானது. எனவே தற்போதைக்கு நாங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறோம் என்ற வகையில் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே திமுகவிற்கு, அப்படி ஒரு அதிர்ச்சி. காங்கிரஸில் ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முதலிலேயே அவர்கள் கருதி இருந்தார்கள். கடைசியிலே சிலரின் காரணமாக இந்த பக்கம் வந்தார்கள். ஆனால் தற்போது அதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகிறது. விஜய் ரேஸில் முந்த ஆரம்பித்து விட்டார். கூட்டணிக்கு கூட பேச ஆரம்பித்துட்டார் என்பதே ஒரு விஜய் தயாராகிவிட்டார் அந்த சீட்டுக்கு என்பதை தான் நமக்கு எடுத்துரைக்க நினைக்கிறேன். நாம் நேரடியாக தற்போது பார்த்திபனிடம் செல்ல இருக்கிறோம். பார்த்திபன், தற்போது நாம் கூறியது போல இந்த திமுக கூட்டணி உடைகிறதா என்றும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல, ஆனால் இந்த பேச்சு நடைபெற ஆரம்பித்துவிட்டு தொடங்கிவிட்டோம் என்ற தகவலை தாவேகா நிர்வாகிகள் சிலர் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் கருத்து என்ன பார்த்திபன்? நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் முடியும் போதும் யாருமே மெஜாரிட்டி மார்க்கை தொடமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த 105 இன்னும் ஒரு 4-5 சீட்டு ஏறலாம், இல்லை ஒரு 4-5 சீட்டு குறையலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே தான். ஆனால் அவங்க கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பர் இல்லை. ஸோ நீங்க அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒன்று ஏடிஎம்கே கூட்டணியில இருக்க ஆட்களை கூப்பிடணும், திமுக கூட்டணியில இருக்க ஆட்களை கூப்பிடணும். 2 பேருமே சந்தோஷமா வருவாங்க. ஏன்னா 2 பேருமே இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் பங்கெடுக்காத ஆட்கள். ஏற்கனவே விஜய் முதல் கூட்டத்திலே சொல்றாரு, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால நீங்க சொன்னது போல திமுக கூட்டணியிலிருந்தும் ஆட்கள் வருவாங்க, அதிமுக கூட்டணியிலிருந்தும் ஆட்கள் வருவாங்க. பிஜேபியை மட்டும்தான் சேர்த்துக்கிறதுக்கு அவருக்கு தயக்கம் இருக்கும். அவர் பாமக அங்க நல்லா ஜெயிக்கிறாங்க, 7-8 சீட்டு வருது. பாமக வரலாம், அமமுக வரலாம், இங்க இருக்க தேமுதிக. நீங்க இப்படி வச்சுக்கோங்க, அதாவது உதயசூரியன், எல, தாமரை, இந்த 3 சீட்டை தவிர மிச்ச எல்லாருமே விஜய் கூட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப பாக்கியராஜ் தேரா உங்க கருத்துக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம், எதிர்கருத்து சொல்றான்னு பார்க்குறோம். சொல்லுங்க பாக்கியராஜ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவரை நான் பார்த்துக்கனோட கருத்தில் தான் உடன்படுறேன். நான் அவர் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க விரும்ப மாட்டார், அதே மாதிரி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் விரும்ப மாட்டார். ஏன்னா இதைத்தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் தனி பெரும்பான்மையோடு பெறுவேன். ஆனால் தனி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையை தொடர்ந்தாலே இந்த 105ங்கிறது குறையுமே தவிர கூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே 52லேருந்து 58 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஓட்டு முன்னிலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஓட்டுகள் தான் முன்னிலையில் இருக்குது. அப்படிங்கிறனால எந்தவித மேஜிக்கும் நடக்கலாம். கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கள்ல, எனி டைம் எனி திங் வில் ஹேப்பன்ங்கிற மாதிரி இன்றைக்கி அரசியல் ரொம்ப ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது மக்களுடைய இந்த பயமுறுத்தல் தேவை தான் அரசியல் தலைவர்களுக்கும். ஏன்னா தைரியமாக நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா நான் நீங்கள் அறிவித்த அந்த 8 மக்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா கட்ட பஞ்சாயத்துகளும் எந்த தனிநபருக்கும் கட்ட பஞ்சாயத்துங்கிறது ஒரு விருப்பமான ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி எளிதில் அணுக முடியாத நிலை,